வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும் தான் நண்பர்களே. இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்துடும். 3/7/2025 கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 580 உண்டான கெஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2/7/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 6/6/7 நடிச்சிருந்தாங்க. இதுக்கு நம்மளோட சேனலோட கெஸிங்ஸ் ஏதாவது பாஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபஸ்ட் நம்ம போட்டிருக்கோமான்னு பார்த்தோம்னா வீடியோ வந்து நம்ம எதுவுமே போடலை. நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆல் போர்டில் வந்து 6 மற்றும் 8 அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் வந்து நமக்கு டபுள் பாஸாக வந்து ஆல் போர்டில் வந்து நமக்கு 6 வந்து ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் வந்து பாஸ் ஆயிருந்தது. யாராவது கம்யூனிட்டி டேப் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, 3/7/2025 கார்னியா ப்ளஸ் 580 உண்டான கெஸிங்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கி உண்டான போர்டு கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆல் போர்டு, ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் எல்லா போர்ட்லையுமே ஒரு 2 நம்பர் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ போர்டில் 8 மற்றும் 6, பி போர்டில் 6 மற்றும் 8, சி போர்டில் 8 மற்றும் 6 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்களோட கணக்கு இது ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இந்த 2 நம்பரில் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேட்ச் ஆகாட்டி உங்களுக்கு என்ன கெஸிங்ஸ் வருது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. அது மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கலாம், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆல் போர்டு பார்த்தோம்னா 8 மற்றும் 6 தான். இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே இறங்கணும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். பாருங்கள், உங்களோட கணக்கில் 8 மற்றும் 6 வருது. போர்டுக்கு என்ன நம்பர் கொண்டு வந்திருக்குமோ அதே தான் வந்து ஆல் போர்ட்லையும் கொண்டு வந்திருக்கேன். 8 மற்றும் 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தாலும் ஏபிபிசிஎஸ்சி வந்து நமக்கு சூப்பராக இந்த இடத்துல வின்னிங் கிடைக்கும். இன்றைக்கி உண்டான சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் 8ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணுறேன். உங்களோட கணக்கில் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துன்னா 8ஆம் நம்பர் எடுத்துங்க. என்னோட கணக்கில் 8 ஸ்ட்ராங்காக வரணும். நான் சிங்கிள் ஷாட்டில் 8ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன். 6ஆம் நம்பர் வந்து சப்போர்ட் நம்பராக கொண்டு வந்திருக்கேன். உங்களோட கெஸிங்ஸில் என்ன மேட்ச் ஆகுது, என்ன ஸ்ட்ராங்காக வருது, அப்படி சப்போர்ட் நம்பர் என்ன வருது அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஎஸ்சி 16 செட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபார்முலா அமைஞ்சிருக்க 16 செட் இன்றைக்கி பார்த்தோம்னா 80, 85, 84, 81, 60, 65, 64, 61, 08, 58, 48, 18, 06, 56, 46, 16 அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 16 செட் இந்த இடத்துல டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ஒரு கெஸிங்ஸ் வந்து ஸ்கிரீன்ஸ் எடுத்துட்டு கெஸிங்ஸில் மேட்ச் பண்ணுங்கள். இதிலிருந்து 2 போர்டு வந்து ஏபியோ, பிசியோ, ஏசியோ ஏதாச்சும் வந்து 2ஆக வந்து இதில் வந்து பாஸ் ஆகணும் தான் என்னோட கணக்கு. பார்ப்போம், ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு கான்ஃபிடண்ட்டாக இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் 8 இல்லை 6 இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் டபுளாக நமக்கு ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல சொல்லிக்கிறேன். இதை வந்து ஸ்கிரீன்ஸ் எடுத்து உங்களோட கெஸிங்ஸில் மேட்ச் பண்ணுங்கள். இந்த 16 செட்டும் போட முடியாது இல்லையா, அதனால் இதிலிருந்து ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சின்னு கொடுப்போம். அந்த பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தோம் நண்பர்களே. இன்றைக்கு உண்டான பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 8 செட்டு டார்கெட் பண்ணியிருக்கேன். அந்த 8 செட்டு பார்த்தோம்னா 80, 85, 60, 65, 08, 58, 06, 56 அப்படின்னு சொல்லி ஒரு 8 செட் டார்கெட் பண்ணியிருக்கேன். இந்த 8 செட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரிசல்ட் 441 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. அப்புறம் 667 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. இங்கே டபுள்ஸ் இறங்கினதுக்கே நமக்கு வந்து 0வோ அல்லது 5ஓ இருந்தால் அடுத்த நாள் இன்றைக்கி இறங்கியிருக்கணும். இன்றைக்கும் இறங்கல, டபுள்ஸ் தான் இறங்கியிருக்கு. அப்படிங்கும்போது டபுள் 6 இறங்கியிருக்கனால நமக்கு 0வோ அல்லது 5ஓ வந்து நாளைக்கு இறங்கணும். அப்படிங்கிறனால நான் 8 கோடியும் 6 கோடியும் மேட்ச் பண்ணி இந்த 8 நம்பரும் நான் இங்கே டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு 0-5 வந்தால் எடுத்துங்க, இல்லை 4-1 வந்தது அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க இந்த 4 நம்பர் எடுத்துங்க. 84, 81, 64, 61, 48, 18, 46, 16 அப்படின்ற இந்த 8 செட்டிலேருந்து டார்கெட் பண்ணி பாருங்கள் நம்பளே. எனக்கு 0-5 மேலே கான்ஃபிடண்ட்டாக இருக்கனால நான் இந்த 8 செட்டை வந்து பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சியில் கொண்டு வந்துட்டேன். ஓகே நம்மள இன்றைக்கு ஒன்றான ஏபிசி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தமாக வந்து ஒரு 4 பாக்ஸ் செட் பண்ணியிருக்கோம். அந்த 4 பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 804, 854, 604, 654 அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாக்ஸ் இந்த டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கில் வந்து இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கங்க. மேட்ச் ஆக பஸ்ஸில் கண்டிப்பாக விட்டுரு நம்மளே. ஓகே நம்மளே, வீடியோ பார்க்குற எல்லாருமே வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக. நன்றி மக்களே.